ஹாய் கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் ரிமைனிங் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டேட்டு டிஃப்ரென்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இடேட் அப்படின்ற ஃபங்க்ஷன். இந்த இடேட் வந்து என்ன பண்ணோன்னா, இப்போது ஸ்டார்ட் டேட்டை கொடுத்துட்டு ஒரு டேட்டை கொடுத்துட்டு இப்போது எத்தனை மாதம் வந்துட்டு அந்த டேட் வந்து பிஃபோரோ ஆஃப்டரோ போகணும் அப்படின்றதுக்காக கொடுக்கறதுக்கு தான் அந்த இடேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அது உங்களுக்கு வந்து போடும்போது புரியும். ஸோ அதே மாதிரியே நியூ காலம் க்ரியேட் பண்ணி இடேட் நான் வந்து உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் போட்டு காட்டுறேன். இடேட் ஆஃப் இப்போ ஸ்டார்ட் டேட் அண்ட் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஸ்டார்ட் டேட் நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஆர்டர் டேட் அதை வந்து கொடுக்கலாம். ஆர்டர் டேட் கமா இப்போ எனக்கு வந்து எத்தனை மாதம் கழித்து இது எத்தனை மாதம் கழித்து ஆட் ஆன் ஆகணும் அப்படின்னா 2. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்டர் 2 கொடுத்த வாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா 13, 6, 12, 5 எப்படி இருக்கா. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா இங்கே வந்துட்டு 13, 4 13th டே 4th மந்த் அப்படின்னு இருக்கா. ஆனால் அங்கே என்ன வந்திருக்கு 13th டே 6th மந்த். ஸோ 4th மந்தில் இருந்து 2 months ஆட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் இந்த இடேட் அப்படின்ற ஃபங்க்ஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இடேட் 2 ஈக்குவல் டு இடேட் ஆஃப் அதே மாதிரி ஆர்டர் டேட் கமா -3. இப்போது எனக்கு -3 months லெஸ் ஆகணும். அப்போது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். இப்போ நம்ம 4 monthsலேருந்து நம்மளுக்கு 1 month ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே நம்ம வந்து -3 கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இருக்கிற டேட்டில் இருந்தே எத்தனை மாதம் வந்து பிஃபோர் ஆர் ஆஃப்டர் வந்துட்டு ரெடியூஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்காக தான் வந்து நம்ம இடேட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஈஓ மந்த். இதுக்கும் இந்த இடேட்டுக்கும் ஈஓ மந்த்துக்கும் வந்துட்டு ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இங்கே வந்துட்டு டேட் சேஞ்ச் ஆகாது, பட் இங்கே வந்துட்டு டேட் சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னா அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டுக்கு வந்து டேட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஈஓ மந்த் மந்த் ஈக்குவல் டு 1 ஈஓ மந்த் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டார்ட் டேட் வந்து நம்ம ஆர்டர் டேட் கொடுக்க போகிறோம் கம்மா 1. எனக்கு வந்து 1 month வந்து ஆட் ஆன் ஆகணும். ஸோ என்டர். இப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு 4th மந்த்லேருந்து 5th month ஆயிடுச்சு. ஸோ ஒன் மந்த் நம்ம ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் ஆட் ஆன் ஆகிடுச்சு. ஆனால் ஏன் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே 31 அப்படின்னு வந்திருக்குன்னா 13லேருந்து ஏன் நம்மளுக்கு 31 வந்திருக்கு? ஏன்னா இந்த ஈஓ மந்த் வந்து எப்போவுமே அந்த ஆல்ரெடி இருக்கிற டேட்டை வந்து கொடுக்காது. இப்போ 5th monthல வந்து 31 days இருக்குது. ஸோ அதனால் மந்த் ஆஃப் தி லாஸ்ட் டேட்டை தான் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டை மட்டும் தான் கொடுக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா நியூ காலம் க்ரியேட் பண்ணிட்டு ஈஓ மந்த் 2 ஈக்குவல் டு ஈஓ மந்த் ஆஃப் ஸ்டார்ட் டேட் ஆர்டர் டேட் கமா 0. இப்போ என்ன ஆகும்? இப்போ வந்துட்டு அந்த மந்த் வந்து சேஞ்ச் ஆகாது, ஆல்ரெடி இருக்கிற மந்த்தே தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற டேஸ் மட்டும் எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து வந்திருக்கும். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு மெயினான ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்மேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற இப்போ வந்துட்டு கண்ணாப்பின்னான்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு கண்ணாப்பின்னான்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. இப்போ வந்துட்டு இந்த நார்மலாக இதை வந்துட்டு ஒரு விதமான ஃபார்மேட்டில் இருந்தது, இது ஒரு ஃபார்மேட்டில் இருந்தது, ஹோல் இதில் இருந்தது, ஹோல் நம்பர்ஸில். அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்ல, அதை வந்துட்டு நம்ம எப்படி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது, அதுக்காக தான் இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது நார்மலாக ஃபார்மேட் ஃபங்க்ஷனை டைப் பண்ணிவிட்டு அதில் என்னென்னா வேல்யூ, அதுக்கப்புறம் ஃபார்மேட்டு. ஓகேங்களா? இது வந்துட்டு கன்வெர்ட்ஸ் எ வேல்யூ டு ஸ்ட்ரிங் இன் தி ஸ்பெசிஃபை நம்பர் ஃபார்மேட். இதை வந்துட்டு ஒரு வேல்யூவை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் நம்ம சொல்கிற ஃபார்மேட்டில். ஓகேங்களா? இப்போது ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி
ஆர்டர் டேட்டை எனக்கு வந்துட்டு ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் வேணும்னா இதை வந்துட்டு நம்ம ஓப்பன் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும், சாரி பேரந்தசிஸில் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். எனக்கு வந்துட்டு மந்த் ஃபார்மேட்டில் வந்துட்டு வேணும். ஓகேங்களா, மந்த் வந்து ஃபுல் ஃபார்மேட்டில் வந்துட்டு வேணும். ஸோ இப்படி கொடுத்துட்டு நான் என்டர் அடித்தேன்னா இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, ஆர்டர் டேட்டில் 4th month 3rd monthன்னு இருக்கா. எனக்கு மந்த் வந்துட்டு நேமில் வேணும், ஏப்ரல் மார்ச் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேட். ஓகேங்களா, அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 பார்த்திங்கன்னா இப்போது ஃபார்மேட் ஆஃப் அதே மாதிரி வேல்யூ ஆர்டர் டேட் கமா என்ன ஃபார்மேட் நான் இப்போ கொடுக்க போகிறேன்னா HH செமிகோலன் MM ஸ்பேஸ் AM PM. ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு வந்துட்டு ஏஎம்மா பிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஹார்ஸ் அண்ட் மினிட்ஸ், ஹெச்ஹெச்னா ஹார்ஸ், எம்எம்னா மினிட்ஸ். அது ஏஎம்மா பிஎம்மா நம்ம அந்த அந்த ஆர்டர் டேட்டில் இருக்கிறத பொறுத்து நம்மளுக்கு ஹார்ஸ் ஆர் மினிட் அப்படின்னு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி நிறையா வந்து ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்ஸு. இதில் வந்துட்டு டேட் ஃபார்மேட் இருக்குது. டே வந்துட்டு இப்போது இந்த டே வந்துட்டு டினா 1 to 31 அந்த மாதிரி சிங்கிள் லெட்டர்ஸில் வரும். டிடினா 001,31 அந்த மாதிரி 2 letters. டிடிடினா 3 letters அந்த மாதிரி. டிடிடிடினா மண்டே ஃபுல் ஃபார்மில் வரும். அதே மாதிரி மந்த், அதே மாதிரி இயர். இது வந்துட்டு டிடிஎம்எம்ஒய்ஒய்னா இதே மாதிரியே டேட்டு மந்த்து இயர் இதே மாதிரியே வரும். அதே மாதிரி இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைம்லேயும் வந்துட்டு ஹார். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஹெச்ஹெச் எம்எம் இந்த மாதிரி வந்துருச்சா. அதே மாதிரி ஹாருக்கு மினிட்டுக்கு. இப்போது ஸ்மால் ஹெச்னா நார்மல் டைமிங் 1 to 12 வரும். அதே கேபிட்டல் ஹெச்னா ரயில்வே டைமிங்கில் வருது. உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இதுதான் நம்ம இப்போ போட்டது HHMM அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி HHMMSSனால் நம்மளுக்கு மினிட்ஸ் செகண்ட்ஸோடு சேர்த்து வரும். இப்போ நெக்ஸ்ட்டு டேட் ப்ளஸ் டைம் காம்பினேஷன்னா அதே மாதிரி இது நம்பர்ஸ். இப்போ 0ன்னு கொடுத்தா 1 2 3 4 எவ்வளோ நம்பர் வேணால் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ கரன்சி, இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன கரன்சி சிம்பிள் வேணுமோ அதை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இது போட்டோன்னா இதெல்லாம் வந்து ஃபார்மேட். இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி நம்மளுக்கு வரும் அப்படின்றது ஒரு ஃபார்மேட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல். தௌசண்ட்ஸ்னால் இப்படி, லேக்ஸ்னால் இப்படி, மில்லியன்ஸ்னால் எம் போடணும் அந்த மாதிரி. உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் நம்பர் ஃபார்மேட் தெரியும்ல, இந்த மாதிரி தான் பேசிக்கலி 4 number ஃபார்மேட் வந்து இதுதான். எங்கே பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ இது மூலியமாக தான் இங்கேயும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி MMYYY அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னா ஆல்ரெடி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இங்கே அமௌண்ட் இருக்குல்ல, டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போது இங்கே வந்துட்டு ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு 2 points தள்ளி எனக்கு அமௌண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டு 2 points. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எனக்கு இது வேணாம். எனக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி இவ்வளோ பாயிண்ட்டுக்கு இவ்வளோ ஸ்பேஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு பாயிண்ட் வரணும். இவ்வளோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ நம்பர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து ஃபிக்ஸ்டு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதே மாதிரி நியூ காலம் போட்டு ஃபிக்ஸ்டு ஈக்குவல் டு ஃபிக்ஸ்ட் ஆஃப் நம்ம வந்துட்டு இங்கே என்ன கொடுக்க போகிறோன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். இங்கே டோட்டல் அமௌண்ட்டு எத்தனை டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணுமோ அது. நோ கமாஸ்னால் நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுப்போம். இப்போ ட்ரூனா நோ கமாஸ், இங்கே வந்து நடுவில் வந்து நம்மளுக்கு கமா தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து நோ கமா ட்ரூ அப்படின்றது கொடுப்போம். அது வந்து கொடுக்கலனாலும் நார்மலாக டிஃபால்ட் வேல்யூ வந்து அங்கே ட்ரூ தான், கமாஸ் வராது.
இப்போ நம்ம ஃபால்ஸ்ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கமாஸ் வரும் நடுவில். அதுதான் இதோட நோ கமா அப்புறம் டெசிமலோட இது. இப்போ நம்ம வந்துட்டு டோட்டல் அமௌண்ட்டை கொடுக்கலாம். டோட்டல் அமௌண்ட் கமா எனக்கு வந்து 2 டெசிமல் மட்டும் இருந்தால் போதும். ஸோ கமா ட்ரூ. இந்த ட்ரூ வந்து நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். ஏன்னா அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு ட்ரூ தான். ஸோ அது கமாஸ் இல்லாமல் தான் வரும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே காமனாக வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஈஸி டு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ கேலண்டர் அப்புறம் கேலண்டர் ஆட்டோ 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது வந்துட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண நார்மல் காலம் மாதிரி இல்லை. அது எதுக்குன்னா, இப்போ நம்ம இந்த கேலண்டர் அண்ட் கேலண்டர் ஆட்டோ வந்துட்டு நியூ டேபிளாகவே க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா, அது வந்துட்டு இந்த கேலண்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு டேட் காலம் ஒரு டேட் டேபிளை க்ரியேட் பண்ணும். எப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் எண்டு டேட்டை யூஸ் பண்ணி. இப்போது இங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் டேட் இருக்குல்ல, இதில் வந்து மினிமம் டேட்டை ஃபைன் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் டேட்டை இந்த ஃபுல் டேட்டாவே அனலைஸ் பண்ணும். ஓகேங்களா. ஃபுல் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டேட்டாவை கெட் பண்ணிவிட்டு அதில் இப்போ 13th ஃபார் எக்ஸாம்பிள் 13ல் இருந்து இன்றைக்கி டேட்டு அன்னைக்கு 13/2002 இருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் இருக்கிற எல்லா டேட்டையும் ஒரு டேட்டு டேபிளாகவே நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம பண்ணலாம், நியூ டேபிள் நியூ காலம்க்கு பதிலாக நியூ டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கேலண்டர்னே கொடுப்போம். கேலண்டர் ஈக்குவல் டு கேலண்டர் அப்படின்னு மட்டும் கொடுப்போம். இப்போ ஸ்டார்ட் டேட் வந்து கேட்குதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு மினிமம் டேட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா கேலண்டர் வந்துட்டு நம்ம மினிமமும் மேக்ஸிமமும் ஃபைன் பண்ணாதான் ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் கேலண்டர் ஆட்டோ அப்படி இல்லை. அது வந்துட்டு கேலண்டர் ஆட்டோ அப்படின்றதுனால நம்ம அந்த ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், மின் அண்ட் மேக்ஸ் அதுவே ஃபைன் பண்ணிவிட்டு அதுவாகவே வந்துட்டு டேபிளை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி ஆர்டர் டேட் கமா க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு கமா மேக்ஸ். அதே மாதிரி ஆர்டர் டேட் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் மறுபடியும் ஏன்னா இங்கே ஆல்ரெடி இன்னொரு ப்ராக்கெட் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் டேட்டு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மினிமம் இருக்கிறது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ டேட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு லைன் பை லைனாக ஒரு டேபிளாகவே நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு தான் வந்துட்டு இந்த கேலண்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இப்போ நான் சொன்னல ஆல்ரெடி இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளால் 2 டேபிள்ஸ் n நம்பர் ஆஃப் டேபிள்ஸு க்ரியேட் பண்ண முடியும் கேல்குலேட்டட் டேபிளை வச்சு அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த ஷீட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இப்போ இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஷீட். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன க்ளியர் பண்ணியிருக்கோம், கேலண்டர் அப்படின்ற ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் வந்து டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போது மறுபடியும் நியூ டேபிள் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேலண்டர் ஆட்டோ வந்து போடலாம். கேலண்டர் ஆட்டோ ஈக்குவல் டு கேலண்டர் ஆட்டோ என்டர். ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஏன்னா நார்மலாக வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா இது வந்துட்டு நம்ம கொடுக்கவே தேவையில்ல. நம்ம ஆட்டோ அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, ஆல்ரெடி மின் அண்ட் மேக்ஸ் அதுவே ஃபைன் பண்ணிவிட்டு அதுவாகவே வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துரும். ஸோ நம்ம வந்துட்டு எதுவுமே கொடுக்க தேவையில்ல, மின் அண்ட் மேக்ஸ் ஃபைன் பண்ண தேவையில்ல, இல்லை டேவோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல. இதுக்கு வந்துட்டு அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு நம்ம டேபிளை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த டேட் வந்து மினிமமாக இருக்குது எந்த டேட் மேக்ஸிமமாக இருக்கோ அதிலருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா. ஓகே கைஸ், இதோட நம்மளுக்கு வந்து டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் வந்து ஃபினிஷ் ஆகுது. நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்மேட் நம்ம பார்த்தோம்ல, ஃபார்மேட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்ஸை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக
பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு நிஜமாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், பாய்.